வர 22 கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் டிஜிட்டல் வெர்ஷனில் ரீரிலீஸ் ஆக போகுது அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு. ஸோ அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திரைப்படம் உருவானதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். அதே மாதிரி இந்த திரைப்படம் பல பேரோட சாபங்களை உடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் நடித்த ஒருத்தங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ராசி இல்லாதவங்க. அவங்க படத்தில் நடித்தா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடும். அப்படி இருந்த ஒரு ஸ்டார் இந்த படத்தில் நடித்ததுக்கு பின்னாடி அவங்க கால் ஷீட்காக பல ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஒரு நடிகருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவே இந்த படம் தான். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த வில்லனுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம விஜயகாந்த் சாருக்கு கேப்டன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. அந்த பெயருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய காரணம். இதையும் தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது. அதை பிரேக் பண்ணதும் இந்த திரைப்படம் தான். அது என்ன? இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. கேப்டன் பிரபாகரன். ஸோ இந்த திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த படம், அது எடுக்கப்பட்ட விதம், அந்த கதைக்களம், அந்த திரைக்கதை, அதில் இருக்க பெர்ஃபார்மன்சஸ், இந்த மாதிரி பல ஹைலைட்ஸ் அந்த படத்தில் இருக்கிறதுனால மக்கள் மனசில் இன்றைக்கும் ஒரு நீங்காத ஒரு திரைப்படமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படம் அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறையா படங்களில் போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற இந்த திரைப்படம் அவரோட மேனரிசம்ஸ்லேருந்து, அவரோட வே ஆஃப் டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே ரொம்ப யூனிக்காக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பார் டைரக்டர் செல்வமணி அவர்கள். அதே மாதிரி இந்த திரைப்படம் அப்படிங்கிறது நிறைய ஆர்டிஸ்ட்க்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. உதாரணமாக சரத்குமார் அவர்கள். ஸோ சரத்குமார் அவர்கள் ஆரம்ப காலங்களில் அவர் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சினிமாவில் ட்ரை பண்ணி அவருக்கு கிடைக்காத நேரங்களில் அவருக்கு புலன் விசாரணை திரைப்படம் மூலமாக அவருக்கு வில்லன் கேரக்டர் கிடைக்குது. ஓகே, நெகட்டிவாகவே மட்டும் நடிக்க வேண்டாம், பாசிட்டிவாக ஒரு ரோல் நடிக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் விஜயகாந்த் அவர்களோட ரெக்கமெண்டேஷனில் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு சாலிடான ரோல். இன்ஃபேக்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறதே சரத்குமார் அவரோட அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் விஜயகாந்த் அவர்களோட மோட்டிவே சரத்குமார் அவர்கள், அவரோட நண்பன், அவரை கொன்னதுக்காக பழிவாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் விஜயகாந்த் அவர்கள் வருவார். அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், அவங்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வர அவங்க வந்து ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இருந்தது. அந்த விஷயத்தை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரனுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் அமைஞ்சது. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அவர்கள். ஸோ மன்சூர் அலிகான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டான்சர் குரூப்பில் இருக்கிற ஒரு பர்சன். அவரை ஒரு ப்ராப்பர் வில்லனாக நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத ஆர்கே செல்வமணி அவர்கள் பிலீவ் பண்ணி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய டாமினண்ட்டான வில்லன் கேரக்டரில் வந்து நடிக்க வச்சிருப்பார். இன்ஃபேக்ட் டைரக்டர் ரவி மரியா, நீங்கள் நிறையா அந்த காமெடியிலலாம் பார்த்துருப்பீங்கள்ல, அவர் மேடையிலே வந்து சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காரு, எப்படியா மன்சூர் வந்து வில்லன் கேரக்டர், அந்த வீரப்பன் மாதிரி அந்த கேரக்டரை வந்து அவர் நடிப்பாருன்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்ட்டு ரவி மரியா அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பனாகவே கேட்டிருந்தார். அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார் மன்சூர் அலிகான் அவர்கள். இன்ஃபேக்ட் இந்த படம் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அவருக்கு கண்டினியூஸாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில்லன் கேரக்டராக வந்து அவருக்கு கிடைச்சது. அதே மாதிரி டைரக்டர் ஆர்கே செல்வமணி, அவருக்கும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நிறைய முன்னணி நடிகர்கள் அவரு கூட ஒரு படம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இருந்தாங்க. இந்த மாதிரி பல லெகசியை கேரி பண்ணது தான் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படம் ஆரம்பிச்சது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வர்றவங்களை பெருசாக வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும். ஏன் பல ஆக்டர்ஸ் வந்து தயங்குவாங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் அப்படிங்கிறது இருந்தது அந்த டைமில். அதை முதல்ல பிரேக் பண்ணது வந்து விஜயகாந்த் சார் தான். ஏன்னா அவர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி ஒரு நடித்த படம் தான் வந்து ஊமை விழிகள். அதுக்கப்புறம் ஊமை விழிகளோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸோட ஆதிக்கம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டது. இன்ஃபேக்ட் அந்த டைம் வந்து ஒரு எழுதப்படாத விதி இருந்தது. என்னன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் கிராஜுவேட் ஆகி வராங்களோ நல்ல கதைகளை விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் போயிட்டு ஒன்று சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவாங்களாம். விஜயகாந்த் சார் ஆகட்டும், அதே மாதிரி அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் ஆகட்டும், இவங்க அதில் எந்த கதை நல்லா இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க. அப்படி தான்
டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்களும் வந்திருக்காரு. ஸோ அவர் அந்த கதை கொடுத்த பின்னாடி அவர் கிட்டத்தட்ட 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வந்து ஆர்கே செல்வமணி அவர்களை கூப்பிட்டு அவர் ஆட்டோ சங்கர் பேஸ் பண்ணி ஒரு கதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அந்த கதை தான் புலன் விசாரணை, இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்ட்டு விஜயகாந்த் சார் அவர்களும் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் சேர்ந்து அந்த படம் வந்து எடுக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். parallelly விஜயகாந்த் சாரோட 100வது திரைப்படம் கண்டிப்பாக ஆர்கே செல்வமணி சார் தான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக விஜயகாந்த் சாரும் இப்ராஹிம் ராவுத்தர் சார் 2 பேருமே ஆர்கே செல்வமணி அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக 100வது படம் நான் எடுக்கிறதுக்கு தயங்குறேன், நான் வேணா 99வது படம் வேணா எடுக்கிறேன், 100வது படம் வேண்டாம். அப்போது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருந்தது. என்னன்னா, எந்த ஒரு முன்னணி கதாநாயகர்களுக்கும் 100வது படம் அப்படிங்கிறது வெற்றியே கிடையாது. அது ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், பிரபு ஆகட்டும், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கு பயந்து ஆர்கே செல்வமணி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை வேண்டாம், எனக்கு தயக்கமாக இருக்குது, நான் 99வது படம் எடுக்கிறேன், 100வது படம் நீங்கள் வேற யாராவது வச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பட் கேப்டன் அவர்களும் அதே மாதிரி இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் 2 பேரும் தான் ஆர்கே செல்வமணியை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை பரவாயில்ல நம்ம தைரியமாக எடுப்போம் இந்த திரைப்படத்தை அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி எடுத்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். ஒரு திரைப்படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் கேரக்டர் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, ஹீரோ எவ்வளோ தூரம் வல்னரபிளாக இருக்காங்களோ, அப்போது அந்த திரைக்கதை ஆர் அந்த திரைப்படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி இருக்க ஒரு வில்லனை ஹீரோ எப்படி எதிர்கொள்கிறான் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஆர்கே செல்வமணி சார் இந்த விஷயத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பார். ப்ரீவியஸ் மூவி விச் இஸ் புலன் விசாரணை ஆகட்டும், இந்த படம் கேப்டன் பிரபாகரன் ஆகட்டும், 2 திரைப்படத்துலையும் வில்லன் கேரக்டர் பயங்கர டாமினண்ட்டாக இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்ஃபேக்ட் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் மன்சூர் அலிகான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அவர் ஃப்ரேமில் வந்தாலே அவ்வளோ திகிலாக இருக்கும். சின்ன வயசில் நான் அந்த படம் பார்க்கும்போது டிவிலெல்லாம் போடுவாங்க, அவர் ஃப்ரேமில் வந்து அவர் சிரித்து அவரோட இந்த டைலாக் டெலிவரி இருக்கும்ல, பயங்கர யூனிக்காக இருக்கும். அந்த ஒரு அப்பியரன்ஸ் பார்த்தாலே நமக்கு மிரளும். அடடா, இப்படி ஒருத்தன்ட்டெல்லாம் நம்ம மாற்றவே கூடாது லைஃப்பில் அப்படின்ற மாதிரி அவ்வளோ மெனான்சிங்காக இருக்கும், அவ்வளோ டெரிஃபிக்காக இருக்கும் அவரோட கேரக்டர். இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கேரக்டர் இருந்ததால தான் ஆப்போசிட்டில் கேப்டன் அவர்கள் அவ்வளோ அப்பீலிங்காக இருக்கும். ஸோ ஹீரோ கேரக்டர் வல்னரபிளாக இருக்கும், அவருக்கு பர்சனல் லாஸ் இருக்கும், அவருக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். இதை எல்லாத்தையும் கடந்து அந்த வில்லனை எப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இந்த படத்தோட நரேட்டிவே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதாவது அந்த டைமில் பொதுவாக ஒரு திரைப்படம், ஒரு ஸ்டார் திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அந்த என்ட்ரி காட்சியே வந்து ஹீரோவை தான் வைப்பாங்க. ஏன்னா அவருக்காக தானே அந்த படமே இருக்குது. ஸோ ஹீரோ என்ட்ரன்ஸ் வச்சு தான் அந்த படம் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஆரம்பத்தில் சரத்குமார் சார் வருவார், அதுக்கப்புறம் வில்லன் இன்ட்ரடக்ஷன், ஒரு டைம் எடுத்து தான் விஜயகாந்த் சாரோட என்ட்ரியே இருக்கும். அந்தளவு ஒரு யூனிக்கான நரேட்டிவில் ஆர்கே செல்வமணி சார் இந்த படத்தை வந்து நரேட் பண்ணியிருப்பார். அவ்வளோ யூனிக்கான நரேட்டிவாக இருக்கும் இந்த திரைப்படம். பொதுவாக இந்த ப்ரீவியஸ் மூவியில் அவர் எதுலெல்லாம் விஜிலாண்டியாக நடிச்சிருக்காரோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் டைலாக்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். இந்த திரைப்படத்துலேயும் பஞ்ச் டைலாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் அது ரொம்ப சப்டிலாக இருக்கும். சில ஸ்பேசஸில், சில சீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவரோட எமோஷன்ஸை வெளியில் கொண்டு வந்திருப்பார் ஆர்கே செல்வமணி சார் அவர்கள். ஸோ அந்தளவு ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு கேப்டன் அவர்கள். பேரலலி நம்ம சரத்குமார் சார் அவர்கள் சின்ன ரோல்னாலும் நறுக்குன்னு இருக்கும் அந்த ரோல். அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டராக வருவார். ஆக்சுவலாக அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக வந்து இருப்பார். ஒரு ஹைட் அவுட்டில் இருப்பார், ஒரு அண்டர் கவராக இருப்பார். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டரில் வருவார். ஒரு சின்ன ஸ்க்ரீன் டைம் தான். அந்த ஸ்க்ரீன் டைமில் சரத்குமார் அவர்கள் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸை சாலிடாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வல்னரபிளாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க வந்து சரத்குமார் அவர்களோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்டாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க ஒரு உளவாளி அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து வீரபத்ரன் விச் இஸ் மன்சூர் அலிகான் கேரக்டரை வந்து ஒரு கட்டத்தில் அவங்க மாட்டி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வல்னரபிளான கேரக்டரில் வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சாலிடாக இருக்கும். இதை தாண்டி மற்ற சைட் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கான பங்கை ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க இந்த திரைப்படத்தில்.
டெக்னிக்கலாகவும் இந்த திரைப்படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. இன்ஃபேக்ட் இந்த திரைப்படத்தோட மேக்கிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நியூஜன் ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே எங்கெல்லாம் மினிமலாக செட் போட முடியுமோ அங்கெல்லாம் சின்ன சின்ன செட் போட்டு எடுத்திருக்காங்க. மற்றபடி முழுக்க முழுக்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ டஃப்பாக வந்து எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் விடுதலை திரைப்படத்தில் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல, அதை அப்போவே பண்ணியிருப்பாங்க கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில். ஏன்னா அந்த காடு அப்படிங்கிறது அவ்வளோ லைவ்லியாக இருக்கும், அவ்வளோ டெரிஃபிக்காக இருக்கும். அந்த ஃப்ரேமே அந்த காட்டை காட்டும்போது அவ்வளோ பயமாக இருக்கும். ஏன்னா அந்த காடு வந்து அவ்வளோ டென்ஸாக இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்தோட சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து 2 பேர். ஒருத்தர் பேர் வந்து ராஜராஜன், இன்னொருத்தர் பேர் வந்து ரமேஷ்குமார். ஸோ 2 பேருமே அந்த காட்டை எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த ஜியாகிரஃபியை வந்து அவ்வளோ டெரிஃபிக்காக காட்டியிருப்பாங்க சினிமாட்டோகிராஃபர்ஸ். இவ்வளோ அழகான ஒரு சினிமாட்டோகிராஃபியை தாண்டி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை. ஸோ இந்த திரைப்படத்தில் அவ்வளோ டெரிஃபிக்கான லொக்கேஷன்ஸை மியூசிக் மூலமாக நமக்கு அவ்வளோ பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். நிறைய இடங்களில் அந்த மியூசிக் அப்படிங்கிறது அதுவே ஒரு தனி கதையை வந்து சொல்லும். அந்த லொக்கேஷன்ஸை, அந்த எமோஷன்ஸை அவ்வளோ அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருப்பார் மியூசிக் மூலமாக இசைஞானி இளையராஜா அவர்கள். அதே மாதிரி பாடல்களும் சூப்பராக இருக்கும். குறிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச, ரொம்ப ஃபேமஸான அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. என்னென்னா 5-6 டியூன் வந்து இளையராஜா அவர்கள் ஆர்கே செல்வமணி கிட்ட கொடுக்குறாரு. பட் ஆர்கே செல்வமணி அவருக்கு கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத ரொம்ப போல்டாக இளையராஜா அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர் வந்து ஒரு டியூன் கொடுத்துருக்காரு. ஆர்கே செல்வமணி என்ன மாதிரி கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் ஷோலே மாதிரி ஒரு படம் வந்து எடுக்கிறேன், அதுக்கு இந்த டியூன்லாம் செட் ஆகாது, எனக்கு வேறு மாதிரி ஒன்று கம்போஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி உருவானது தான் ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டு. பொதுவாக அந்த டைமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இளையராஜா அவர்கள் எந்த டியூன் கொடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும்னு டேரக்டர்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜா சாருக்கு அப்புறம் ஆர்கே செல்வமணி அவர்கள் தான் கொடுத்த டியூன் வேணாம், எனக்கு வேற ஒன்று கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப போல்டாக ஓப்பனாக கேட்டு ஒரு நல்ல டியூன் அப்படிங்கிறத வாங்கி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சாங் அப்படிங்கிறது உருவாச்சு. இன்ஃபேக்ட் அந்த டைம் இந்த படத்துக்கு ப்ரமோஷனாகவே இந்த பாட்டு வந்து அமைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ சூப்பராக ஒரு மிகப்பெரிய படம் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 100வது படம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டு, அந்த சென்டிமெண்ட்னால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பயந்தாங்க, இந்த படம் வந்து வெற்றி அடையுமா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் தமிழ் சினிமாவில் இருக்குது, கேப்டன் அவர்கள் இதை முறியடிப்பாரா அப்படிங்கிற ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே படம் பார்த்த பின்னாடி ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, இவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது, ரொம்ப யூனிக்கான நரேட்டிவாக இருக்குது, கண்டிப்பாக வந்து மக்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் இந்த சென்டிமெண்ட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்தோட, ஒரு ஆர்வத்தோடு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்டையும் சரி, விஜயகாந்த் சாரோட ரசிகர்கள்கிட்டையும் சரி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. இன்ஃபேக்ட் அந்த டைம் வந்து பல கலெக்ஷன் ரெக்கார்ட்ஸை வந்து பிரேக் பண்ணுச்சு. இது ஒரு புது கலெக்ஷன் ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 300லேருந்து 400 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. அவ்வளோ பெரிய சாதனை அப்படிங்கிறத படைச்சிருக்கு. இந்த திரைப்படம் ஒரு வெற்றியாக மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சார் அவர்களுக்கு கேப்டன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து கிடைக்குது. அந்த டைட்டில், அன்னைக்கு கிடைச்ச டைட்டில் அப்படிங்கிறது அவர் இருந்த வரைக்கும் சரி, இன்றைக்கும் அவரை யார் ரிமெம்பர் பண்ணாலும் அவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறத விட கேப்டன் அப்படின்ற மாதிரி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்தளவு அந்த டைட்டில் அப்படிங்கிறது அவர் கூடவே இருந்தது. விஜயகாந்த் சாருக்கு மட்டும் இல்லாமல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரத்குமார் சார் ஆகட்டும், ரம்யா கிருஷ்ணன் மேம் ஆகட்டும், அதே மாதிரி மன்சூர் அலிகான் சார் ஆகட்டும், இந்த மாதிரி பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. அதே மாதிரி டைரக்டர் ஆர்கே செல்வமணி ஒரு மிகப்பெரிய ஐகானிக் டைரக்டராக இன்றைக்கி வந்து பார்க்கப்பட்டார். ஸோ வர 22 கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து டிஜிட்டல் வெர்ஷனில் ரீரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது சும்மா தரமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரிஜினல் ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியாது. இந்த ரீரிலீஸ்க்கு அந்த ட்ரெய்லர் கட் அப்படிங்கிறது பயங்கரமாக கட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த ப்ரிமைஸ் ஆகட்டும், அந்த மியூசிக் சிங்க் ஆகட்டும், அவ்வளோ சூப்பராக அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எடிட்டர், ட்ரெய்லர் கட்டோட எடிட்டர் பேர் வந்து சுதர்ஷன். அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். சூப்பராக கட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்த பின்னாடி என்னோட ஆர்வம் பல மடங்கு அதிகமாகிருச்சு. ஸோ 22 கண்டிப்பாக நான் தேட்டரில் பார்ப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் தேட்டரில் பார்ப்பீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த வயசில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து டிவியில் பார்த்தீங்க, ஆர்
ஆர் நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தீங்களா? உங்களோட அனுபவம் என்ன? ஒருவேளை தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் இந்த திரைப்படம் வந்து எப்படி கொண்டாடப்பட்டுச்சு? ஏன்னா இப்போ எல்லாமே வந்து புக் மை ஷோவில் போனோமா, புக் பண்ணோமா, பார்த்தோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலே அந்த டைம் வந்து தேட்டரில் மணிக்கணக்கில் க்யூவில் நிற்பாங்க. காலையில் ஷோக்கு நேற்று நைட்டே நிற்பாங்க, அடுத்த நாள் ஷோக்கு அன்றைக்கி சாயங்காலமே நிற்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? கேப்டன் பிரபாகரனுக்கு இந்த மாதிரி ஆச்சா? அது எல்லாமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஹார்ட் கோர் ஃபேன் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல டிஸ்கஷன் ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.